வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு மொக்க ரிவ்யூனா உங்கள் மிஸ்டர் ஃபேஸ். ஸோ ஏலியன் ரோமுலஸ், சின்ன வயசில் எல்லோரும் ஏலியன் படம் பார்த்து பல நாள் தூங்காமல் இருந்திருப்பீங்க. ஏன் நானே இருந்திருக்கேன். ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸில் அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் ஏலியன் ரோமுலஸ். ஸோ படம் எப்படி பார்ப்போமா? ஓகே, இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ் ஹாரர் அண்ட் மியூசிக். இவன் ரெண்டு பேரும் வேறு வேறலாம் இல்லை, ரெண்டு பேரும் ஒன்று தான். அப்படி அந்த மாதிரி படத்தை எடுத்து வச்சுருக்கீங்க. இந்த படத்தில் வர ஒவ்வொரு சீனுக்கும் அந்த ஏலியன் வரும்போது ஒரு படப்படப்பு வரும். அதுக்கு காரணமே இந்த மியூசிக் தான். மியூசிக் ப்ளஸ் ஹாரர் இது ரெண்டுமே வந்து பிரித்து எடுக்க முடியாது. ஒவ்வொரு சீனும் நீங்கள் நிறைய ஜம்ப்ஸ்கேர் இருக்குது இந்த படத்தில். அப்படியே ஒவ்வொரு சீனும் ஏலியன் வரும்போது அடுத்து இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத வந்து பார்க்குற அந்த பரபரப்பு இருக்கு. அதெல்லாம் வார்த்தையே இல்லை. ஒரு ஏலியன் படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தேவையான அளவுக்கு ஹாரரும் இருக்குது, அதை எலிவேட் பண்ணுற அந்த மியூசிக்கும் இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் த்ரோ அவுட்டாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த மியூசிக்கும் அதோட ஹாரர் மொமெண்டம் தான் வந்து இந்த படத்தோட சோலே. ஸோ இதுதான் இந்த படத்தோட பில்லர் ஆக்சுவலி. ஸோ இந்த படத்துக்கு ஒரு ஏலியன் படத்துக்கு போனால் நமக்கு என்ன தேவை? ஒரு நல்ல ஏலியன் ஒரு கொடூரமாக கொலை பண்ணோம், அது நெக்ஸ்ட்டு. அதையும் தாண்டி அதை எலிவேட் அந்த சீனை வந்து நம்ம பயப்பட வைக்கணும்னா அந்த ஹாரர் மொமெண்டமும் அந்த மியூசிக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது அந்த படத்தில் கரெக்டாக செஞ்சுருக்காங்க. குட் ஜாப்புங்க, குட் ஜாப். மேலும் அந்த படம் மியூசிக் இல்லைனா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அந்தளவுக்கு தரமாக பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வந்து அது ஹாரர் மொமெண்டம் வந்து நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து கொடுத்த ரோல் டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க சொல்லலாம். பார்க்க போனால் நிறைய பேருக்கு ஸ்பேஸுங்கிறது கம்மி தான். எல்லாருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்பேஸ் கிடையாது. ஆஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி ஏலியன் படம்னாவே ஏலியன் எத்தனை பேரை போட்டு தள்ளுன்னு நம்மளால் கெஸ் கூட பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் அவனா உயிரோடு திரும்பி வருவானே சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி படத்துக்குள்ளே கொடுத்த ரோலை எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அவங்க பெஸ்ட்டாக கொடுத்து செஞ்சுருக்காங்க. அது வரைக்கும் ஓகே. சில பட் கேரக்டருங்கிறது எல்லாராலும் ஷைன் பண்ண முடியும். ஒரு 2-3 கேரக்டர் தான் ஷைன் பண்ணுறாங்க. மற்றவங்களாம் ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி தான். அதாவது பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவன் அடுத்து சாக தான் போகிறான் அப்படிங்கிறத ஓபிஸாக நம்ம வந்து கெஸ் பண்ணிடுவோம். பட் கொடுத்த ரோலை எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு அந்த ரொம்ப குரூப்பாகவும் இல்லாமல் ரொம்ப ஆள் கம்மியாக ஒரு கரெக்டான ஒரு கேஸ்டிங்கை கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. ஓகே தான், கேஸ்டிங் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஷைன் பண்ணுறதுக்கு எல்லாராலையும் ஷைன் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு 2-3 கேரக்டர் தான் அந்த படத்தில் ஷைன் பண்ணுது. படத்தோட இன்னொரு பாசிட்டிவ்னா சிஜிஐ அண்ட் விஎஃப்எக்ஸ். அவங்க விஎஃப்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் வந்து எல்லாம் முக்கியமாக ஏலியனோட அந்த சிஜி அந்த விஎஃப்எக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வர ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பயமுறுத்துகிற அளவுக்கு பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு டார்க் டோனில் தான் இது ட்ராவல் ஆகும். பட் அந்த டார்க் டோனுக்குள்ளே எந்த அளவுக்கு அழகாக அதை காட்ட முடியும். அதோட டிசைனாக இருக்கட்டும், அதோட பல்லு முதற்கொண்டு டீட்டெயில் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்பேஸ் ஷிப்போட கிராஃப்ட்லாம் வந்து நல்லாவே செஞ்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஎஃப்எக்ஸுங்கிறது ஒரு முக்கியமான பாசிட்டிவ். இந்த படம் 90% பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ளே நடக்கிறதுனால ஸோ அதுக்கான செட்டு ஒர்க், விஷுவல், லைட்டிங்னு எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் டார்க் டோன்னால் இந்த படம் பார்த்திங்கன்னா வெளிச்சங்கிறது நீங்கள் தேடணும் எந்த ஃப்ரேமில் வருதுன்னு. கிட்டத்தட்ட 90% படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருட்டுக்குள்ளே தான் இப்போ ட்ராவல் ஆவாங்க. அதுவும் ஸ்பேஸ் ஷிப் வேறையா சொல்லவே வேணாம். லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் கூட டார்க்காக தான் காட்டுவாங்க. ஒரு படத்தில் ஒரு ஒரு ஓகே ஒரு பிரைட்டான ஒரு சீன் வரும், அதை பார்க்குறது கூட ஒரு மாதிரி டார்க்காக தான் இருக்குது. அந்தளவுக்கு ஒர்க் பண்ணி வச்சுருக்கீங்க. நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை வந்து அந்த ஹாரர் மொமெண்ட்டை எலிவேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு டார்க் டோனுங்கிறது ரொம்ப தேவைப்படுது. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ப்ளஸ்ஸுன்னு சொல்ல முடியாது, மைனஸும் சொல்ல முடியாது. ரொம்ப பார்த்து பழகி போன பல படத்தில் பார்த்து கேட்டு புளிச்சு போன அதே கதை தான். ஒரு 4-5 பேர் சொல்ல குழு இருக்கும், வந்துட்டா இங்கேருந்து போவாங்க, ஏலியனை உசுப்பு விடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே செத்து போயிடுவாங்க. இதை ஸ்பாயிலெல்லாம் நினைக்காதீங்க, காலகாலமாக இப்படி தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் எடுத்துக்கிட்ட கதைக்கு ஒரு டீசெண்டான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் பில்ட் ஆகும். பட் செகண்ட் ஹாஃபுங்கிறது ஒரு மாதிரி ஃபாஸ்ட் பேஸில் நவுந்துடும். சில இடங்களில் வந்து அப்படியே கிராஃப் வந்து அப்படியே இறங்கும், பட் டீசெண்டாக போகும், ரொம்ப ஸ்லோவாலாம் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களை என்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏலியன் படம் பார்த்துருந்தாலும் சரி, இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த படத்தோட கதைங்கிறது எந்த வகையிலையும் உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணாது. ஒரு காம்ப்ளெக்ஸான ஃபீலும் கொடுக்காது. டீசெண்டான வாட்சாக இருக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஈஸியாகவே இந்த கதையை நீங்கள் ஃபாலோவும் பண்ணிடலாம்.
அப்படியே இந்த படத்தோட நெகட்டிவிட்டியில் வந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த படத்தோட ஸ்டோரிங்கிறது ப்ளஸ்லேயே கொண்டு போக முடியாது, நெகட்டிவில் கொண்டு போனேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச புளிச்சு போன ஒரு ஸ்டோரி. ஸோ ஆப்வியஸாக இந்த படத்தோட நெகட்டிவாக நான் பார்க்குறது வந்து இந்த படத்தோட ப்ரெடிக்டிபிலிட்டி. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற எல்லாமே நடக்கும். ஒரு பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எதுவும் கிடையாது. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அடுத்து யார் சாவா, அடுத்து எந்த ஏலியன் எங்கே கொலை பண்ணோம், அடுத்து இவங்க போய் என்ன செய்வாங்க, கிளைமேக்ஸில் வந்து படம் எப்படி முடியுங்கிறது த்ரோ அவுட்டாக ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இந்த படத்தில் வந்து பெருசாக உங்களுக்கு வந்து இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னுக்குலாம் இடமே கிடையாது. ஸோ இந்த படம் வந்து உங்களை எதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, அந்த ஏலியனுக்காக தான் இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. கதைக்காக இந்த படத்தை பார்ப்பீங்கன்னா கதையை தேடிங்களாவே அது எத்தனை கிலோ தூரத்தில் இருக்குதுன்னு கேட்பீங்க. அவ்வளோ கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ அது ஒரு முக்கியமான மைனஸ் தான். ஏன்னா படத்தோட கதையை வந்து ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதைங்கிற வாசி வந்து அவங்க பெருசாக அதுக்குள்ளே மெனக்கடலைன்னு சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் டீசெண்டாக கொண்டு போக பார்த்துருக்காங்க தவிர அவங்க பெருசாக அதுக்குள்ளே இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிக்கல. அடுத்த நெகட்டிவாக சொல்கிறது இந்த படத்தோட கேரக்டர். ஆல்ரெடி கதையே அவுட்டு, பட் கேரக்டர்னு சொல்லும்போது ஏற்கனவே சொல்ல மாதிரி தான், எல்லாரும் ஷைன் பண்ண முடியாது. இருக்கிறது ஒரு 2-3 கேரக்டர் தான். பட் அந்த 2-3 கேரக்டரும் வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்களா கேட்டால் அதுலேயும் பிரச்சனை இருக்குது. ஏன்னா அந்த 2-3 கேரக்டரும் பார்த்திங்கன்னா அவங்களால ரொம்ப நேரம் ஷைன் பண்ண முடியல. ஒரு கிளைமேக்ஸ் வரைக்கும் எஸ்பெஷலி ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அவ்வளோ நேரம் அந்த கேரக்டர் கஷ்டப்பட்டு இவங்களுக்காக போராடிக்கிட்டு இருந்துச்சு. பட்டுன்னு போட்டு தள்ளிட்டு அவ்வளோதான்ப்பா முடிஞ்சு போச்சு நீ கிளம்புன்னு சொன்ன மாதிரி இருக்கும். பிகாஸ் அந்த கேரக்டர் தான் ஓரளவு டெவலப் பண்ணாங்க, அதையும் போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ நீங்கள் ஸ்டோரி வந்து இந்த படத்தில் ஸ்டார்ட் டு எண்டு ப்ரெடிக்டபுளாக இருக்கிறனால யாரை ஃபாலோ பண்ணுறங்கிற பிரச்சனை வந்துடுது. ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து யாருக்கிட்ட போய் முடியுங்கிறது நீங்கள் படத்தோட செகண்ட் ஹாஃபில் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஜஸ்ட் வந்து சில பேர் வந்து ஒரு 2 விதமான ஒரு முடிவில் இருப்பீங்க. மேபி யூனோலா படம் பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அது என்ன மாதிரி ஒரு கிளைமேக்ஸ்னு. நான் அதை ரிவீல் பண்ண விரும்பலை. ஸோ கண்டிப்பாக இந்த கேரக்டரை ஃபாலோ பண்ணுறதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொன்று ஓரளவு டெவலப்மெண்ட் இருக்கிற கேரக்டரையும் போட்டு தள்ளிடுறாங்க. அப்போ யாரை தாண்டா ஃபாலோ பண்ணுறதுங்கிற கேள்வியே வரும். பட் இதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு எனக்கு ஏலியன்ஸாக பார்த்தா போதும்னு நினச்சிங்கன்னா யூ கம்ப்ளீட்லி என்டர்டெயின். இந்த படம் உங்களை நல்லா என்டர்டெயின் பண்ணும். அடுத்து இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான நெகட்டிவ்னு சொல்கிறது வந்து இந்த படத்தில் லாஜிக்கா ஏலியனே லாஜிக் இல்லை, இதில் என்னடா லாஜிக் மிஸ்டேக்கு இருக்குது? கண்டிப்பாக இருக்குது. ஏலியன் படம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். லாஜிக் மிஸ்டேக்ங்கிறதே இந்த ஏலியன் தான். இந்த ஏலியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பாயில் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஒரு பர்டிகுலர் சீன் இருக்குது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100+ இந்த மாதிரி ஒரு ஏலியன்ஸ் வருது. அந்த ஏலியனை கொல்றதுங்கிறது ஒரு ஏலியனை கொல்றதுக்கே ஒரு யுகமே பிடிச்சிரும். இவங்க அசால்ட்டாக சுட்டு தள்ளுறாங்க அந்த 100 ஏலியனையும். இது படம் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ ஏலியனை வந்து ரொம்ப டஃப்பாக காமிக்கல, அதாவது ஈஸியாக கொண்டுற மாதிரி காமிக்கிறாங்க. பட் ஆஃப்கோர்ஸ் கிளைமேக்ஸ் ஒரு சின்னதாக ஒரு பல்ட்டி அடிச்சிருப்பாங்க. பட் வந்து அது அந்தளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்கிறேன். பட் அந்த கேரக்டருக்கான இந்த ஏலியன் கேரக்டருக்கான வேல்யூ வந்து குறைக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கான பில்டு, அதுக்கான பயம் எல்லாமே கரெக்டாக செட் பண்ணிட்டாங்க. பட் வந்து அதுக்கு க்ளோஷர் கொடுக்கும்போதுங்கிறது ரொம்ப ரஷ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பில்ட் பண்ணியிருக்கலாம். சூப்பராக ஹாரர் மூமெண்ட்லேருந்து அதுக்கான பில்டு வந்து கரெக்டாக கொண்டு போய் முடிக்கும் போது ரொம்ப சிம்பிளாக ரஷ் பண்ண மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 4-5 ஏலியனை வச்சு கூட ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு, என்னடா இவ்வளோ ஈஸியாக ஏலியனை கொள்றீங்க அப்படின்னு. ஸோ மற்றபடி நல்ல படம் தான். மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் நல்லா உங்களை என்டர்டெயின் பண்ணும். நல்ல ஒரு இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல படம், செம்ம ஒரு த்ரில்லிங்காக ஒரு ஹாரர் வைபோடு இருக்கிற படம். ஸோ 90s கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அந்த படம் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். நல்ல படம். யூ நாட் மிஸ்ஸிங் திஸ். ஓகே, வாங்க இன்னொரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.